வரி உயர்வு எல்லாமே, சொத்து வரி, மின்சார கட்டணம், குப்பை வரி, குடிநீர் கட்டண உயர்வு, பால் பொருட்கள் கட்டண உயர்வு, டாஸ்மாக்ல விலையேற்றம், 24 மணி நேரம் டாஸ்மாக் செயல்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே அதிருப்தி, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. மிகப்பெரிய அதிருப்தி. அதுதான் சொல்றேன் நான். எதிர்க்கட்சிகள் ஒரே அணியிலே திறந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக கூட வரமாட்டாங்க. திமுக அந்த கூட்டணி மொத்தமுமே தோக்கும். அந்த நிலைமை தான் இருக்குது. இவ்வளவு திமுக ஆட்சி மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதிருப்திகள் எல்லாம் இருக்கு சார். அதை நரேட்டிவ் பண்ற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சிருக்காங்களே, அந்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமைக்கு எடப்பாடி என்ன பண்ண போறாரு? இப்போதான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு சார். இந்த கூட்டணியால மட்டுமே திமுக வீழ்த்த முடியாது. தேமுதிக ராஜ்யசபா சீட் காரணமாக நாங்க அதிமுக கூட்டணியில இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. அதே போல பாமக கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவதே எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கே சார். அதை என்ன பண்ண போறாரு? யாரும் ஒற்றுமைப்படுத்த தேவையில்லை. நான் கட்சியை ஸ்திரப்படுத்தி அவர் பாட்டுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓரணியில இணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கட்சிகள் எல்லாரும் இன்னொரு 9 மாசம் இருக்குது. இன்னொரு 9 மாசம் இருக்குது. இப்ப தேமுதிகனா அவங்க முடிவெடுக்க அவசரப்படல. ஜனவரியில முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. அவங்க அவசரப்படல. எப்பவுமே கூட்டணிகள்லாம் அந்த 2 மாசம் 3 மாசம் முன்னாடி தான் அமையும். இது தேசிய கட்சி பிஜேபி என்ன விரும்புச்சுன்னா முரண்பாடோட இருந்திருக்கிறோம். இப்ப காலத்தின் கட்டாயம் நம்ம ஒன்னா சேரணும்னா கொஞ்சம் ஏர்லியரா நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கீழ்மட்டம் வரைக்கும் ஜிங்கிங் நடக்கும். அதுதான் அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க ஏர்லியரா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா எல்லாருமே தனியா நின்று மறுபடியும் திமுக வரணுன்ற எண்ணத்துல எந்த கட்சியுமே இருக்காது.